நாம் மேற்கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். யோவான் 16:33 இவ்வாறு காண்கிறோம். உலகத்தில் உபத்திரவங்கள் உண்டு என்று நாம் பார்க்கிறோம். இவ்வாறு கூறுவதின் மூலம் இயேசு உண்மையை மறைக்கவில்லை. ஆனால் நாம் அவற்றை மேற்கொள்வோம் என்கின்ற நம்பிக்கை வாசகத்தை தந்திருக்கிறார். தைரியம் கொள்வோம். நாம் எதற்காகவும் நம்முடைய தைரியத்தை விட்டு கொடுக்காமல் மன தைரியத்தை பிரச்சனைகளை எதிர்கொள்வதற்காக பழக்கிக் கொள்வோம். மகிழ்ச்சியாய் இருப்போம். நாம் தைரியமாய் இருப்பதின் காரணம் அவர் உலகத்தை ஜெயித்ததினாலே, மேற்கொண்டதினாலே கிறிஸ்து மூலமாய் நாமும் ஜெயம் கொள்கிறவர்களாய் ஆகிறோம். எல்லாவற்றின் மீதும் நம்மை வெற்றி சிறக்க பண்ணுகிறார். எவற்றின் மீது நாம் வெற்றி காண்கிறோம்? மனதில் ஏற்படும் போராட்டங்கள், ஜென்ம சாபங்கள், பழைய காயங்கள், பொய்யான குற்றச்சாட்டுக்கள், இவற்றின் மீது நாம் வெற்றி கொள்கிறோம். எதிர்மறையான எண்ணங்கள், நெகட்டிவ் திங்கிங்ஸ் மூலம் அவற்றுக்கு எதிராகவும் நாம் வெற்றி கொள்கிறோம். அவர் வெற்றி நிரந்தரம், பரிபூர்ணம் என்பதால் நாம் மகிழ்ச்சியாய் இருப்போம், தைரியமாய் இருப்போம். நாம் வெறுமனே உயிரோடு வாழாமல் மேற்கொள்கிறவர்களாக இருக்கிறோம். இதன் ஆங்கில எண்ணம் வடிவம் திருமதி அன்னா ரஞ்சித் அவர்களுடைய ஊழியங்களுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். காலை வணக்கம்.